என்ன விட்டுருங்க பாஸ், என்ன விட்டுருங்க என்று அவன் கெஞ்சி கொண்டிருக்க அவினாஷ் காதை குடைந்தபடி, எதுக்கு இப்ப நொய் நொயின்னு கொசு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? முதல்ல உன் நாக்கு தான் வெட்டணும். இந்த நாக்கு தானே என்ன போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துச்சு. இனிமே இந்த நாக்கு உனக்கு சொந்தம் இல்ல என்று அவினாஷ் அவனை முறைத்தபடி கத்தியோடு அவனை நெருங்கினான். இனி அவனிடம் கெஞ்சி எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நபர் நடுங்கியபடி சருகுகள் மீது தவழ்ந்து தவழ்ந்து நகர்ந்தார். ஒரு சில நிமிடத்தில் அந்த காடை அதிரும்படியான அலறல் சத்தம் கேட்டது. பின் அவினாஷ் அங்கிருந்த கட்டிலில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து சிகரெட்டை பற்ற வைத்தான். அவன் கை முழுவதும் இரத்தக்கரை படிந்திருந்தது. செல்போனை ஆன் செய்து பார்க்க அதில் நிறைய மிஸ்டு கால்ஸ் இருந்தது. உடனே அந்த நம்பருக்கு டயல் செய்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகு தேவின் செல்போனுக்கு ஒரு பிரைவேட் நம்பரில் இருந்து கால் வந்தது. போனை எடுத்து, யார் நீ, எதுக்கு எனக்கு கால் பண்ண? கரகரப்பான குரலில் கேட்க தேவ் தன்னுடைய முழு திட்டத்தையும் அவனிடம் எடுத்துச் சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு அரக்கனைத்தான் தேவ் தன்னை கொல்வதற்கு அனுப்ப போகிறான் என்று தெரியாத சிவா ரேகாவிடம் பேசுவதற்காக ஹோட்டலுக்கு வெளியில் காத்திருந்தார். அதே ஹோட்டலுக்கு நந்தினியும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த போது நந்தினியின் ஃப்ரெண்ட், ஹே நந்தினி, உன் சிஸ்டர் கூட இதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, இம்பாசிபிள், அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி ஹோட்டலை பார்க்க கூட ஒரு அருகதை வேணும். அதெல்லாம் அவளுக்கு சுத்தமா இல்ல. அவளாவது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வர்றதாவது. நீ யாரையோ பார்த்துட்டு அவந்திகான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க என்றாள் நந்தினி. நோ, ஐம் ஷுர், அது அவளே தான். அவ கூட ஒரு ஆளும் இருந்தான். நீ வேணா இப்பவே போய் ரூம் 27 செக் பண்ணி பாரு. நான் சொல்றது உண்மைதான்னு உனக்கே புரியும் என்று உறுதியாக சொல்ல, சிறிது நேரம் யோசித்த நந்தினி எழுந்து ரூம் நம்பர் 27ஐ நோக்கி வேகமாக சென்று கதவை தட்டினார். ஆனால் அவள் மனதில் ஆழமாக நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக அவந்திகாவால் இது போன்ற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வர முடியாது. அப்படியே வந்தாலும் பிரைவேட் ரூம் புக் பண்ண வாய்ப்பே இல்லை என்று நம்பினார். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை புரிய வைப்பதுதான் அவளுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. ரூமுக்குள் இருந்த அவந்திகா சிவாதான் திரும்பி வந்து விட்டான் என்று நினைத்து கதவை திறந்தார். ஆனால் அங்கே நந்தினி நிற்பதை பார்த்து ஷாக் ஆகிவிட்டார். அவந்திகா பதில் சொல்வதற்குள் நந்தினி வேகமாக, ஓ, வேலை கிடைச்ச உடனே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு எவனை கரெக்ட் பண்ண என்று கேட்க, ஷட் அப் நந்தினி, எனாஃப். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அம்மாவும் பொண்ணும் என்னை இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க போறீங்க? இப்போ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்த என்று கேட்டார். இத்தனை நாளும் பயந்தவளாய் இருந்தவள் இப்போது திடீரென தன்னை எதிர்த்து பேசுவதை பார்த்து நந்தினி ஒரு செகண்ட் ஷாக் ஆகிவிட்டார். பிறகு தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டு, வாட் நான்சென்ஸ், நான் உன்னை ஃபாலோ பண்றேனா? இங்க பாரு, இந்த திமிர் பேச்செல்லாம் வேற யார்கிட்டயாவது காட்டு. உனக்கு வேலை கிடைச்சதுக்கு காரணமே நான் தான், அது தெரியுமா உனக்கு? தர்மா குரூப்ஸ் MD தினேஷுக்கு நீ என் தங்கச்சின்னு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் பரிதாபப்பட்டு உனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்காரு என்றார். அதற்கு மேல் அவந்திகாவால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அப்படி பார்த்தா அந்த வேலையை அவங்க உனக்கே தந்திருக்கலாமே, ஏன் தரல? என்னோட டேலண்டால தான் எனக்கு வேலை கிடைச்சது என்று ஸ்ட்ராங்காக சொன்னார். அந்த பதிலை கேட்டு நந்தினிக்கு அவமானமாக இருந்தது. அவள் கோபத்தில் பற்களை கடித்தார். இருவருக்கும் நடுவில் இப்படி ஒரு பிரச்சனை போவது தெரியாத சிவா ஹோட்டலுக்கு வெளியில் வந்து ரேகாவுக்கு கால் செய்தான். டேய் சிவா, எதுக்காக என் பொண்ணை ஃபாலோ பண்ற என்று அவனுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்க அங்கு ரேகா நின்று கொண்டு இருந்தார். வாட்? நான் எதுக்கு உங்க பொண்ணை ஃபாலோ பண்ணணும்? உங்க பொண்ணு கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டதே நான் தான், அதை மறந்துடாதீங்க என்றான். ஒரு பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்திரியே, இது உனக்கு நியாயமா இருக்கா? தயவு செஞ்சு அவளை எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு என்று சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான சிவா, நீங்க அவந்திகாவை பத்தியா பேசுறீங்க? எப்போல இருந்தா உங்க பொண்ணானா? நீங்க என்னைக்குமே அவளை உங்க பொண்ணா இல்ல, ஒரு மனுஷியாவே நினைச்சது இல்லையே. காசுக்காக அவளை மாஃபியா கிட்ட விற்க பார்த்துட்டு இப்ப மட்டும் என்ன திடீர் பாசம் என்று கோபமாக கேட்டார். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இது எங்க ஃபேமிலி மேட்டர். எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அவ சுப்ரீம் ஃபேமிலியை சேர்ந்தவ. இதை யாராலையும் மாத்த முடியாது. ஒழுங்கா அவளை விட்டுரு என்றார். உங்க திடீர் பாசத்துக்கு என்ன காரணம்னு நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தேவை அவந்திகா இல்ல, அவளுக்கு கிடைக்கிற சம்பளம் தானே என்றார். ரேகாவின் முகம் மாறியது. நீ என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோ, எனக்கு என் 2 பொண்ணுங்களுமே முக்கியம். அவங்க விஷயத்துல தலையிடாம ஒழுங்கா விலகி போயிடு என்று சொல்ல, சாரி, அது மட்டும் என்னால முடியாது. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவேன்னா? உங்களை மாதிரி பணத்துக்காக நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற என்னால முடியாது. நான் அவ கூட தான் இருப்பேன். இனிமே அவள் லைஃப்ல எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன் என்றான்.
சிவாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அவனிடம் நேரடியாக பேசி பலன் கிடைக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட ரேகா வஞ்சகமாக ஒரு திட்டத்துக்குள் அவனை சிக்க வைக்க நினைத்தார். சிவா, நான் அவந்திகாவோட நல்லதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவளை நான் நிறைய கஷ்டப்படுத்தி இருக்க உண்மைதான். பட் இப்ப அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். அதுக்கு பரிகாரமா நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஒரே ஒரு ஆசை தான், நந்தினிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரியே அவளுக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் அவளோட ஒரே ஆசை. இந்த வருஷம் அவளோட பர்த்டேவை அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஊரறிய செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்று எமோஷனலாக பேசினார். ஆனால் சிவாவுக்கு இதெல்லாம் நடிப்புதான் என்று நன்றாக தெரியும். உங்களுக்கு அந்த கஷ்டமே வேணாம் ஆண்டி. அவந்திகா இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ சொந்த காலில் நிக்கிறா. அவளுக்கு தேவையானதை அவளாவே செஞ்சுக்க முடியும். அப்படியே அவளால செஞ்சுக்க முடியாத விஷயமா இருந்தா அதை நான் செய்வேன் என்றான். ரேகாவுக்கு சட்டென ஏதோ தோன்ற அவள் ஒரு ஆப் மூலமாக அந்த காலை ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் அவள் காலை ரெக்கார்ட் செய்யும் விஷயம் சிவாவுக்கு தெரியவில்லை. சரி, அப்படின்னா ஒரு டீல் வச்சுக்கலாம். நீ ஏன் அவந்திகாவோட பர்த்டே பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணு. அவந்திகாவோட பார்ட்டி நந்தினியோட பார்ட்டியை விட கிராண்டா இருந்துட்டா சுப்ரீம் ஃபேமிலிக்கு சொந்தமான எல்லா ப்ராப்பர்ட்டியையும் நாங்க அவந்திகாவுக்கே கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அவளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். இன்கேஸ் இந்த சேலஞ்சில் நீ தோத்து போயிட்டா அதுக்கப்புறம் அவந்திகா எங்களுக்கு தான் சொந்தம். எங்க இஷ்டம் போலதான் அவ இருக்கணும். அதுக்கப்புறம் உனக்கும் அவளுக்கும் எந்த விதமான கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது. இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கிறியா என்றாள். அவளை எப்படியாவது நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்றுதான் சிவா விரும்பினார். அதற்கு அவர்களே ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது எப்படி அதை தவறவிட முடியும்? அதனால் அவன் அதை உடனே ஏற்றுக்கொண்டான். எனக்கு இந்த டீல் ஓகே. நான் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றேன். நிச்சயம் அது நந்தினியோட பார்ட்டியை விட 10 times பெஸ்டா தான் இருக்கும். இதுல நான் தோத்துட்டா தாராளமா நீங்க உங்க அவந்திகாவை கூட்டிட்டு போகலாம். ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டா நீங்க உங்க சொத்து எல்லாத்தையும் அவந்திகா கிட்ட கொடுத்துடணும். ஓகேவா என்று கேட்டான். ஓகே, எனக்கு சம்மதம் என்று ரேகா கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அவந்திகா நிம்மதியாக வாழ்வதற்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்தான். அதனால் தான் அவன் ரேகாவின் சேலஞ்சை ஏற்றுக்கொண்டான். மீண்டும் ஹோட்டலுக்குள் சென்றான். ரேகா அவன் பேசிய ரெக்கார்டிங்கை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிவிட்டார். அவள் நினைத்தது போலவே அந்த விஷயம் காட்டு தீ போல பரவ ஆரம்பித்து விட்டது. ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே வைரல் ஆகிவிட்டது. எல்லோரும் அந்த ரெக்கார்டிங்கை கேட்டு சிவாவை கேலி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பலர் அந்த போஸ்டுக்கு கீழே மோசமான கமெண்ட்டுகளை போட்டார்கள். அதே நேரம் எல்லோருடைய பார்வையும் அந்த போஸ்டுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருந்த பெட்டிங் லிங்க் மீது விழுந்தது. முதலில் சித்திக் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் தான் பெட் கட்ட தொடங்கியது. அதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் சித்திக் நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம். அவர்களே இன்வெஸ்ட் செய்வதை பார்த்த பிறகு ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருவர் பின் ஒருவராக பெட் கட்ட தயாராக இருந்தார்கள். எல்லோரும் சுப்ரீம் ஃபேமிலிக்கு ஆதரவாகத்தான் பணம் கட்ட நினைத்தார்கள். மேலும் இந்த பெட்டின் மூலம் எல்லோரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள். சென்னையின் மிகப்பெரிய பணக்கார குடும்பங்கள் கூட இதில் பணம் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த விஷயம் மிகவும் வைரல் ஆகிவிட்டது. அது படிப்படியாக தினேஷின் காதுக்கும் வந்தது. அவர் சோஷியல் மீடியாவில் சென்று எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தார். பிறகு சத்தமாக சிரித்தார். ஏனென்றால் அவருக்கு தானே எல்லா உண்மையும் தெரியும். அடடா, இது நல்ல கேமா இருக்கே. பாவம், இத்தனை பேரும் அந்த நந்தினியை நம்பி பணம் கட்டி ஏமாற போறாங்களே. பேசாம சீஃப் சார்பா நானும் பணம் கட்டினா நல்லா கல்லா கட்டும். ஆனா சீஃபுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. எனிவே, நந்தினியை நம்பி பெட் கட்டினவங்களுக்கு சரியான அடி விழ போகுது என்று நினைத்து சிரித்தார். இந்த நியூஸ் வைரலாகி மும்பையில் இருப்பவர்களையும் சென்று சேர்ந்தது. சோஷியல் மீடியாவில் சிவமகேஸ்வரன் என்ற பெயரை பார்த்தவுடன் மும்பையை சேர்ந்த ஒருவர் தினேஷுக்கு கால் செய்து, மிஸ்டர் தினேஷ், ஆன்லைன்ல சிவமகேஸ்வரனுக்கும் சுப்ரீம் ஃபேமிலியை சேர்ந்த ரேகாவுக்கும் நடுவில் தான் ஒரு சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த நியூஸ் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த சேலஞ்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு பெட் கட்டிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குது? எதுக்காக சிவா இந்த மாதிரி ஒருத்தரோட பெட் கட்டணும்? அது நிஜமாவே நம்ம சிவா தானா என்று கேட்க தினேஷ் கூலாக, இதுக்கு என்னால ஒரே ஒரு பதில் தான் சொல்ல முடியும். Just wait for December 28. உண்மை என்னன்னு உங்களுக்கு அன்னைக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். பிறகு சிவாவுக்கு டயல் செய்தார். அப்போதுதான் சிவா தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் ரூம் நம்பர் 27 நோக்கி போய்க் கொண்டிருந்தார். போனை அட்டென்ட் செய்து காதில் வைக்க, சீஃப், மும்பைல இருந்து கால் மேல கால் வந்துகிட்டே இருக்கு சீஃப். எல்லாருமே இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்க உங்க ஆடியோ பத்தி தான் கேக்குறாங்க. மிஸ்ஸஸ் ரேகா நீங்களும் அவங்களும் சேலஞ்ச் பண்ணிக்கிட்ட ரெக்கார்டிங்க இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுல உங்க வாய்ஸை கேட்டுட்டு அது நீங்க தானே சந்தேகப்படுறாங்க. நான் அவங்க கிட்ட எதுவும் சொல்லிக்கல, பட் அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு.
அவங்க கிட்ட டிசம்பர் 28 வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் என்றார். சிவா கூலாக, டோன்ட் வரி தினேஷ், இந்த கேம் சீக்கிரமாவே ஒரு முடிவுக்கு வரப்போகுது என்றார். அப்புறம் இன்னொரு விஷயம் சீஃப், அந்த ஆடியோ கூட ஒரு பெட்டிங் லிங்கை டேக் பண்ணியிருக்காங்க. இதுல யார் வின் பண்ண போறாங்கன்னு பெட்டிங் போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா சித்திக்னு ஒரு மிகப்பெரிய கம்பெனியே இதுல பெட் கட்டியிருக்காங்க என்று சொல்ல, அவ்வளோ பெரிய கம்பெனி எதுக்காக இது மாதிரி விஷயத்துல தலையிடுறாங்க? நிஜமாவே அவங்க பணம் சம்பாதிக்க தான் பந்தயம் கட்டியிருக்காங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க தினேஷ். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.